இது சென்னை தண்டையார்பேட்டையில் உள்ள கோபால் நகரில் வயது முதிர்ந்தோர் மற்றும் மாற்றுத்திறனாளிகளுக்கு அந்த ரேஷன் அட்டைதாரர்களுக்கு வீடு தேடி ரேஷன் பொருட்களை வழங்கும் திட்டமான தாயுமானவர் திட்டத்தை முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் இன்று தொடங்கி வைத்திருக்கிறார். சென்னை தண்டையார்பேட்டை கோபால் நகரில் அந்த பயனாளிகளின் இல்லத்திற்கே முதலமைச்சர் சென்று ரேஷன் பொருள்கள் வீடு தேடி கிடைப்பதற்கு வகை செய்யும் புதிய திட்டமான முதலமைச்சரின் தாயுமானவர் திட்டம் சனி ஞாயிறுகளில் செயல்படும் என்றும் அதற்கான சிறப்பு வாகனங்கள் அந்த ரேஷன் பொருட்களை கொண்டு செல்லும் வாகனங்களையும் அவற்றின் சேவைகளையும் அவர் கொடியசைத்து இன்னும் சில நிமிடங்களில் தொடங்கி வைக்க இருக்கிறார். அதற்கு முன்னதாக ஒரு மாற்றுத்திறனாளி பயனாளியின் இல்லத்திற்கு தண்டையார்பேட்டையில் உள்ள இல்லத்திற்கு சென்று அந்த இல்லத்தில் ரேஷன் பொருட்கள் அவருடைய பிரச்சனைகள் உள்ளிட்டவை குறித்து அவரிடம் அவர் அங்கு பேசுவதையும் நாம் இப்போது பார்த்து கொண்டிருக்கிறோம். வயது முதிர்ந்தவர்கள், முதியோர் மற்றும் மாற்றுத்திறனாளிகள் ஆகியோர் ரேஷன் கடைக்கு நடந்து சென்று பொருட்களை வாங்குவதில் சிரமம் உள்ளவர்களுக்கு அந்த முதலமைச்சரின் தாயுமானவன் திட்டத்தின் கீழ் வீடுகளுக்கே நேரடியாக சென்று நியாய விலை கடையில் வழங்கப்படும் அரிசி, பருப்பு, எண்ணெய் உள்ளிட்ட அந்த அத்தியாவசிய உணவுப் பொருட்களை அவர்களது வீட்டிற்கே சென்று வழங்கும் முதலமைச்சரின் தாயுமானவன் திட்டம் சென்னை தண்டையார்பேட்டை கோபால் நகரில் இன்று தொடங்கி வைக்கப்பட்டிருக்கிறது. அந்த தெருவிற்குள் பயனாளிகளின் இல்லத்திற்கே முதலமைச்சர் நேரில் சென்று அந்த பொருட்களை வழங்கக்கூடிய அந்த காட்சிகளை தான் இப்போது நாம் பார்த்து கொண்டிருக்கிறோம். முதலமைச்சரின் தாயுமானவர் திட்டத்தை தொடங்கி வைத்து அதன் பின்னர் இந்த ரேஷன் பொருட்களை இந்த திட்டத்தின் கீழ் மாற்றுத்திறனாளிகளின் இல்லங்களுக்கு மற்றும் முதியோரின் இல்லங்களுக்கு சென்று நேரடியாக வழங்கும் அந்த வாகனங்களையும் இன்னும் சில நிமிடங்களில் முதலமைச்சர் கொடியசைத்து தொடங்கி வைக்க இருக்கிறார். இப்போது தாயுமானவர் திட்டம் ரேஷன் பொருட்களை வீடுகளுக்கே நேரடியாக சென்று விநியோகிக்கும் திட்டம் தொடங்கி வைக்கப்பட்டிருக்கிறது. அவருடன் அந்த நியாய விலை கடையின் அந்த அதிகாரிகள் மற்றும் அந்த உணவுப் பொருள் பாதுகாப்புத்துறை அதிகாரிகளும் மற்றும் அங்கு அமைச்சர்களும் உடன் இருந்து அந்த பயனாளிகளின் முகவரிக்கே முதலமைச்சரை நேரில் அழைத்து சென்று அந்த ரேஷன் பொருட்களை நியாய விலை கடையில் உள்ள அத்தியாவசிய உணவுப் பொருட்களை விநியோகிக்கிறத காட்சியை நாம் பார்த்துக் கொண்டிருக்கிறோம். தண்டையார்பேட்டை கோபால் நகரில் உள்ள அந்த பயனாளிகளின் இல்லத்திற்கு சென்று அந்த ரேஷன் பொருட்கள் அடங்கிய அந்த பைகளை அந்த பயனாளிகளுக்கு அவர் வழங்குகிறார். இந்த திட்டத்தின் மூலமாக தமிழகம் முழுவதும் முதியோர் மற்றும் மாற்றுத்திறனாளிகளுக்கு அதாவது ரேஷன் கடைகளுக்கு நேரில் சென்று பொருட்களை வாங்க இயலாத பயனாளிகளுக்கு வீடு தேடி சென்று ரேஷன் பொருட்களை விநியோகிக்கும் முதலமைச்சரின் தாயுமானவன் திட்டம் இன்று தொடங்கி இருக்கிறது. ஒவ்வொரு இரண்டாவது சனிக்கிழமை மற்றும் ஞாயிற்றுக்கிழமைகளில் இந்த திட்டம் அதற்கான பிரத்யேக சிறப்பு வாகனங்களின் மூலமாக பயனாளிகளுக்கு மாதந்தோறும் வழங்கப்படும் என்றும் அறிவிக்கப்பட்டிருக்கிறது. வயது முதிர்ந்தவர்கள், மாற்றுத்திறனாளிகள் ஆகியோரின் குடும்ப அட்டைதாரர்களுக்கு வீடு தேடி ரேஷன் பொருட்களை வழங்கும் திட்டத்தை முதலமைச்சரே அந்த ரேஷன் பைகளை பயனாளிகளுக்கு நேரில் வழங்கி சென்னையில் தொடங்கி வைத்திருக்கிறார். அந்த காட்சிகளை தான் இப்போது நாம் பார்த்துக் கொண்டிருக்கிறோம். இன்னும் சில நிமிடங்களில் அந்த ரேஷன் பொருட்களை எடுத்துச் செல்லும் வாகனங்களின் சேவையையும் கொடியசைத்து முதலமைச்சர் தொடங்கி வைக்க இருக்கிறார். நலம் காக்கும் ஸ்டாலின் கட்டணமில்லா மருத்துவ சேவைகள். உங்கள் குடும்பத்தின் நலன் அரசின் பொறுப்பு.